நாம் கொள்ள வேண்டிய ஆன்மீக பசியை பற்றி தெரிந்து கொள்வோம். நாம் நிரப்பப்படும் வரை தொடர்ந்து பசி கொள்ள வேண்டும். இன்றைய உலகில் ஆவிக்குரிய காரியங்களை குறித்து ஆர்வம் குன்றி விடுவது எளிதாக நிகழக்கூடியது. நம் வாழ்விலே பாவம் நுழையும் போது ஆவிக்குரிய காரியத்தில் விருப்பம் குன்றிவிடுகிறது. மற்றைய காரியங்களை நாம் முதலிடத்தில் வைக்கும்போது ஆவிக்குரிய பசி போய்விட முடியும். எனக்கு அநேக மக்களை தெரியும். அவர்கள் விண்ணக ஆசீர்வாதங்களை குறித்த புத்தகங்கள் சிலவற்றை படிக்கும் பொழுது அல்லது அதை குறித்த செய்தி கேட்கும்போது விண்ணக ஆசைக்காக தூண்டப்படுவார்கள். ஆனால் உலக கவலை, செல்வத்தின் பற்று, இச்சை போன்ற காரியங்கள் வரும்போது ஆவிக்குரிய பசியை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். ஆனால் மீண்டும் அவர்கள் தூண்டப்படும் போது பசி கொள்கிறார்கள். ஆனால் மீண்டும் உலகம் அவர்களை இழுக்கும் போது அதை இழந்து விடுகிறார்கள். இத்தகைய மனிதர்கள் கடவுளின் நிறைவான ஆசீரை பெறுவது கடினமான காரியமாய் விடுகிறது. அவரின் பிரசன்னம் வெளிப்படும் விருப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். எரிகிற விருப்பத்தை காத்து கொள்ளுங்கள். கடவுள் பால் உங்கள் ஆர்வத்தை குறைக்கக்கூடிய காரியங்களை விலக்குங்கள். ஆர்வத்தை கூட்டக்கூடிய காரியங்களிலேயே வாழ்க்கையை செலவிடுங்கள். உங்கள் வாழ்விலே கடவுளின் ஆசீரை கொண்டு வரும் விருப்பத்தை அதிகப்படுத்துங்கள். உங்கள் ஆர்வத்தை போக்க வேண்டும் என்றால் நம் எதிரி அதிகமாக உழைக்க வேண்டி வரும். நீங்கள் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவர்களாய் இருந்தால் கைவிடப்பட மாட்டீர்கள். காலதாமதத்தால் சிலர் கைவிடப்படுவதாக நினைக்கிறார்கள். உங்கள் பசி கலப்பில்லாமல் இருந்தால் காலதாமதம் கரையும். நீங்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டீர்கள். எலிசா எலியாவுடன் தொடர்ந்து சென்றதுக்கு காரணம் அவரின் பசி தாகம்தான். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுள்ளத்தை கண்டறிய வேண்டும். திருப்பாடல் 27:4 திருப்பாடல் ஆசிரியரைப் போல நாம் ஆண்டவரின் வெளிப்படையான பிரசன்னத்திற்காக தாகம் கொள்ள வேண்டும். ஆண்டவரிடம் ஒரு காரியம் கேட்டேன், அதையே நாடி தேடுவேன் என்று ஆண்டவரிடம் கூற வேண்டும். நாம் திருப்தி அடையும் வரை ஆண்டவரை விடாமல் பின்பற்ற வேண்டும். கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்போது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? திருப்பாடல் 42 1-2 தொடர்வோமா நண்பர்களே?